அதானியை பொறுத்தவரைக்கும் அதானி வந்து இப்பொழுது அமெரிக்க நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி. அவரை பற்றி மட்டும் பேசவே தயாரா இல்லாத ஒரு பிரதமரும் ஒரு அரசாங்கமும் இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விதத்துல இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களாக இருந்த சோலார் டிபார்ட்மெண்ட்டே இதுல ஒரு பார்ட்டியா இருந்திருக்கு. இதனால அப்பொழுது அமைச்சராக இருந்தவர்களும் பிரதமராக இருந்தவர்களுக்கு இதற்கு பதில் சொல்லியே ஆகணும். அமெரிக்காவில் பிடிவாரண்ட் கிடைச்சி கொடுத்துருக்க அதானியை பற்றி பேசாம ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்லி இல்லாத ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவது என்பது மோடியுடைய அமைச்சருடைய பழக்கம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக பாராளுமன்றத்தில் இருக்கு. தமிழகத்தில் தொடர்ந்து காவல்துறை மீது தாக்குதல், ஆசிரியர் மீது தாக்குதல் வந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சீர்கேடு ஒருங்கிணைப்பு வேற சொல்லியிருந்தாங்க, அறிக்கையை மாத்திட்டாங்க. கடந்த இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே மருத்துவர், வக்கீல், காவல்துறை அப்படி டீச்சர் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு இப்படி எதிர்கட்சியிலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு அதாவது பள்ளியில் நடந்த அந்த கத்தி குத்து, கோர்ட்ல நடந்த அருவாள் வெட்டு, இது எல்லாமே தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நம்ம வந்து ஒன்று வந்து காதல் பிரச்சனை, ஒன்று வந்து ஈவ்டீசிங் பிரச்சனை. இது எல்லாத்தையும் சட்ட ஒழுங்குன்னு இன்னைக்கு பத்திரிகையும் எதிர்கட்சிகளும் பார்க்குதுங்கிறது எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம சமூகம் எந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா இதுவும் சட்ட ஒழுங்குக்கும் பிரச்சனைன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இந்தியா முழுவதும் அப்படின்னா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். எல்லா இடங்கள்லையும் இது மாதிரி தனிப்பட்ட வன்மங்களோடும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக கொலை செய்வதும் கழுத்தறுப்பதும் தொடர்ந்துகிட்டே வருது. இது நம்முடைய சமூகத்தினுடைய பிரச்சனையா இருக்கு. இது எங்க நடந்தாலும் மிக வருத்தத்துக்குரிய விஷயம். இதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது மொத்தமாக சட்டம் ஒழுங்குங்கிறது போலீஸ் எதுவுமே செய்யாம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டமும் சண்டை ஓட்டுக்கிறது மாதிரி உள்ளது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாக சொல்ல முடியும். தீவிரவாத தாக்குதலோ அல்லது அப்படிப்பட்ட பிரச்சனைகள சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு. அதனால அண்ணன் பழனிசாமி அவர்கள் போன்றவர்கள் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும்போது இதை பற்றி யோசிச்சு பேசியிருக்கணும் என்னட்டு அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் தோல்வி பயத்தில் இருக்காங்க. அதனால அதனுடைய விளைவா அவர்களுக்கு சட்டம் ஒழுங்குங்கிறதுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம இருந்திருக்கும். தனிப்பட்ட பிரச்சனை நீங்க சொல்றீங்க. அதே சமயத்துல காவலர்களும் தாக்கப்படுறாங்க. அந்த காவலர்களை தாக்குறதுக்கான தைரியம் அங்க எப்படி வந்ததுன்றதுனா அதுதான் ஒரு கேள்வியும். தமிழக காவல்துறையை பொறுத்த மட்டும் காவலர்கள் தாக்கப்படுவது ஒரு குடிகாரன் 5 குடிகாரம் சேர்ந்து நைட்டு 1 மணிக்கா 1 மணிக்கு குடியார பயில பண்ற வேலைக்கு நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னோம்னா இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரியும். குடிகாரங்களா குடிச்சுட்டு கஞ்சா போட்டுட்டு இருக்கவனும் குடிகாரனும் சேர்ந்து ஒரு 5 பேர் 6 நைட்டு 11 மணிக்கு ஒரு போலீஸ்காரனை போட்டு அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். அந்த 5 பேருக்கு என்ன நடந்திருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி தகவலை சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். போலீஸ் மாவட்ட காவல்துறை அவர்கள் எல்லாத்தையும் எப்படி கவனிச்சு வச்சுச்சு, அவர்களுக்கு எப்படி சட்ட ஒழுங்கு வந்துச்சு அவர்களுக்கு அப்படிங்கிறது. தயவு செய்து சட்ட ஒழுங்குங்கிற அர்த்தத்தை வந்து நம்ம வந்து மாத்திரக்கூடாதுன்னு என்னுடைய